இன்னும் எந்த கட்சி சார் இருக்காங்க கூட்டணிக்கு போறதுக்கு? ஒன்றும் இல்லையா, ராமதாஸ்ன்னு வெளிப்படையாக சொல்லலை. டாக்டர் கிருஷ்ணசாமி இருக்கிறார், ஓபிஎஸ் அங்கே போய் செட்டில் ஆயிட்டார். சசிகலா விஜயோடு போவாரா, சசிகலா விஜய் ஏற்பாரா கேள்விக்குரியது. பெருசா எந்த கட்சியும் விஜயோடைய தலைமையை ஏற்று வரவங்க. ஆனால் இப்ப நம்ம சின்ன சின்ன கட்சி இல்லாம இலக்காரம் பார்க்கலைன்னா, நக்கல் பண்ணலைன்னா, லெட்டர்பேடு கட்சின்னு சிலரால் விமர்சிக்கப்படுகிற சில சமூகங்களை, சில அமைப்புகளை ரெப்ரசென்ட் பண்ற சில பல கட்சிகள் இருக்கு. அவங்களோட 4-5 பேரோட பேசுறதா நான் கேள்விப்பட்டேன். வாக்கு சதவீதத்தை நிரூபித்த கட்சிகள்னு பெருசா இனிமேல் விஜயோடு போவதற்கான வாய்ப்பு ஆல்மோஸ்ட் இல்லை. ஆனால் நீங்க கேட்டீங்களா ஏதாவது எக்ஸ்க்ளூசிவா சொல்லி, எக்ஸ்க்ளூசிவ்லாம் இல்லை, 2 நாளா ஒரு பேச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. பிஜேபியினுடைய அழுத்தத்துக்கு பணிந்து அல்லது அவருடைய அன்புக்கு கட்டுப்பட்டு ஒரு 50-60 சீட்டை வாங்கிட்டு விஜய் அந்த அணிக்கு வந்தால் ஆச்சரியம் இல்லைன்னு சொல்றாங்க. நான் திரும்ப சொல்றேன், வெக்கங்கட்டதுதான் அரசியல். எதுவும் நடக்கும், இதெல்லாம் நடக்கலாம் நான் சொல்லவே மாட்டேன். அப்படி ஒருவேளை போனான்னா அந்த தூய சக்தி, ஊழல் சக்தி என்று அந்த தூய சக்தியால் சொல்லப்பட்ட அதிமுக தலைமை வகிக்கிற அணியில எப்படி போய் சேரான்னு அந்த நாளுக்காக நான் காத்திருக்கேன். ஏன்னா விஜயனுடைய அந்த முகத்தை நான் பார்க்கறதுக்கு ஆசையா இருக்கு எனக்கு. ஏன்னா அரசியல்ல எதையும் மறுக்க முடியாதனால இது நடக்க வாய்ப்பு இருக்குங்கிறத நான் முழுமையா மறுக்க மாட்டேன். வாய்ப்பு குறைவுன்னு வேணா சேஃபா சொல்லலாமே தவிர 2 நாளா அதை ஓடிக்கிட்டு இருக்கு. பார்த்துக்கிட்டே இருங்க சார், ஒரு 60 சீட்டை வாங்கிட்டு விஜய் வருவார் சார் அப்படின்றாங்க. பார்க்கலாம் அப்படி நடக்குதா இல்லையான்னு. அதிமுக ரெடியா இருப்பாங்களா 60 சீட் கொடுக்க? என்ன கம்பளம், என்னவெல்லாம் கலர், சாருக்கு என்ன கம்பளம் பிடிக்கும் கேளுங்க. என்ன கலர் கம்பளம், சிவப்பு கம்பளமா பச்சை கம்பளமா, எல்லாம் விரிச்சு வரவேற்பார் எடப்பாடி. ஏன்னா மிக நிச்சயமாக ஒரு இப்ப சொல்றேன் இல்லையா, ஒரு யூகம். திமுக இவ்வளவுலாம் நடந்த பிறகு இப்ப யாருக்கு சார் அட்வான்டேஜ்? திமுக ஆட்சி தான் இன்னைக்கு வரும், இன்னைக்கு நிலைமை அப்படின்னு நான் சொல்றேன்ல. விஜய் அந்த அணியில சேர்ந்தா இந்த விமர்சனங்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஒரு பெர்செப்ஷன் தோணும். ஆஹா, அப்ப ஜெயிக்கிற அணி அப்படின்னு. ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புள்ள அணியா அது மாறும். அது எந்த அளவுக்கு அதை தடுக்க முடியும்னா, விஜயினுடைய முகத்திரையை கிழிக்கணும்ல. அப்போ நீங்க யாரு, என்ன பேச்சு பேசின அப்படின்லாம் திமுக மேடைகளில் பேசுற பேச்சு, அதை மக்கள் எடுத்துக்கொள்கிற விதத்துல தான் அந்த வெற்றியை தடுக்க முடியுமே தவிர, மற்றபடி அது வெற்றியை நோக்கி பயணிக்கிற முதன்மை அணின்ற ஒரு உருவம் எடுத்தோடனே வரும். அது ஒரு பார்வை. விஜயினுடைய அந்த நேர்மையை நம்ம பார்க்கறதுக்கு காத்திருக்கிறோம். ஒரு வேளை அது நடந்தால் நான் சொல்றேன். ஏன்னா 2 நாளா அந்த பேச்சு திருப்பியும் வந்திருக்கு. ஒரு 40 நாள் 45 நாள் அது அடங்கி இருந்துச்சு பிஜேபி அதிமுக வட்டாரத்துல. அதனாலதான் 41 பேர் உயிரை பத்தி ஞாபகம் வந்து அதிமுக அடிக்க ஆரம்பிச்சாங்க விஜய். அவர் ஊழல் சக்தின்னு ஒரு புதுசா ரப்பர் ஸ்டாம்ப் வாங்கி நல்லா குத்த ஆரம்பிச்சாரு அதிமுகவை. ஒரு 1.5 மாச கேப்புக்கு அப்புறம் 2 நாளா ஓடுது. எவ்வளவு தூரம் ஓடுது, நிஜமாவே நடக்குதான்னு பார்ப்போம்.